நிறைய கவனிங்க, கம்மியா பேசுங்க. யாரையும் வெறுக்காதீங்க. எத பத்தியும் கவலைப்படாதீங்க. அடுத்தவங்க கிட்ட இருந்து குறைவா எதிர்பாருங்க, அதிகமா கொடுங்க. யாரு உங்கள எந்த தூரத்துல வச்சு பழகுறாங்களோ, அதே தூரத்திலேயே நீங்களும் வாழ்றதுக்கு பழகிக்கோங்க. நீங்க ஒதுக்கப்படுற இடத்துலயும், வெறுக்கப்படுற இடத்துலயும், உங்களோட வார்த்தைகள் மதிக்கப்படாத இடத்துலயும், உங்களோட செயல்கள் எல்லாமே அலட்சியப்படுத்தக்கூடிய இடத்துலயும், நீங்க யாரு அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்ல. உங்களோட அமைதியும் செயல்களுமே அதுக்கான பதில அவங்களுக்கு சொல்லும். நடிக்கிறவங்கள இந்த உலகம் வாழ வைக்குது. நல்லவங்கள அழ வச்சு வேடிக்கை பார்க்குது. பொய் சொல்றவங்களோட பேச்ச அப்படியே நம்புது. உண்மை சொல்றவங்க கிட்ட சாட்சி கேட்குது. அனுபவசாலிங்க எடுத்து சொன்னா ஏத்துக்கிறதுக்கு மறுக்குது. அதுவே தான் அடிபட்டு உணர்ந்ததுக்கு அப்புறம் உண்மைன்னு நம்புது. தான் கிட்ட இருக்கிறத அனுபவிக்க மறக்குது. இல்லாததை நினைச்சு ஏங்குது. நம்ம என்ன சொன்னாலும், என்ன செஞ்சாலும், அதில ஒரு குறைய கண்டுபிடிச்சு நம்மள மட்டம் தட்டுறதே பொழப்பா வச்சுக்கிட்டு சில நபர்கள் சுத்துவாங்க. அப்படிப்பட்ட நபர்களுடைய வார்த்தைகள பெருசுபடுத்திக்கிட்டு, உங்கள நீங்களே தாழ்த்திக்கவும் செய்யாதீங்க. அவங்களுக்கு நீங்க எதிர்வினையும் புரியாதீங்க. ஏன்னா, அவங்க நம்மகிட்ட எதிர்பார்க்கக்கூடியது இந்த 2 விஷயங்கள் தான். ஒண்ணு அவங்க சொன்னத கேட்டு நம்ம கூனி குறுகி அழுகணும். இல்லையா, அவங்க கிட்ட எதிர்த்து பேசி கோவத்தில கத்தி, நம்மள வேறு விதமா அவங்க பார்க்கணும். அடுத்தவங்களோட உங்கள கம்பேர் பண்ணிக்காம, அவங்களோட ஆசைகள் எல்லாத்தையுமே உங்க மேல போட்டு திணிச்சுக்காம, யாரையும் பார்த்து பொறாமப்படாம, உங்களோட குறிக்கோள் என்ன அப்படின்றத நீங்க தெளிவுபடுத்திட்டு, அதோட பாதையில நீங்க பயணத்த ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, வெற்றி மட்டும் இல்ல, மன நிம்மதியோட சேர்ந்த திருப்தியும் கிடைக்கும். இந்த 2 விதமான நபர்கள விட்டு கொஞ்சம் விலகியே இருங்க. 1 உங்களுக்கே உங்கள பத்தின எதிர்மறை சிந்தனைகள தூண்டிவிட்டு, மனசளவுல உங்கள கோழையாக்கி, உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தக்கூடிய நபர்கள். 2 உங்கள பத்தி இன்னொரு நபர்கிட்டயும், அந்த நபர பத்தி உங்ககிட்டயும் தவறா சொல்லி, உங்களோட நல்ல உறவ பிரிக்க நினைக்கக்கூடிய நபர்கள். நம்ம ஒவ்வொருத்தருமே நம்மளோட வாழ்க்கையில முன்னேறதுக்காக எந்த அளவுக்கு போராடுறோம் அப்படின்றது நமக்கு தான் தெரியும். நம்மள சுத்தி வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு எதுவும் தெரியாது. அதனால யாருக்கிட்டயும் உங்களோட மன வலிகளையோ, வேதனைகளையோ சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. அத கேட்கறதுக்கு வேணா உங்களுக்கு காதுகள் இருக்கலாமே தவிர, புரிஞ்சுக்கிறதுக்கு மனசு இருக்காது. முகத்துக்கு முன்னாடி சிரிச்சும், முதுகுக்கு பின்னாடி வெறுத்தும் பேசுறவங்கள தான் இந்த உலகம் நேசிக்குதே தவிர, நேர்மையா பாசம் வச்சிருக்கவங்களுக்கு இந்த உலகத்துல என்னைக்குமே மதிப்பே இல்ல. ஒருத்தரோட வாழ்க்கையில கோபமும், அவசரமும் அவங்களுக்கு ஆபத்த தான் விளைவிக்குமே தவிர, பொறுமையும், நிதானமும் தான் அவங்கள சரியான பாதையில வழிநடத்தும். அன்போ, வெறுப்போ, துரோகமோ எதுவா இருந்தாலும் சரி, எத நம்ம மத்தவங்களுக்கு குடுக்குறோமோ, அதையே தான் நம்ம வேற ஒருத்தர் மூலியமா அடையவும் செய்றோம். எந்த ஒரு உயிரா இருந்தாலும் அன்புக்கு தான் மனசு அடிமையாகுமே தவிர, அதிகாரத்தினால இங்க எதையும் சாதிச்சிட முடியாது. ஒரு இக்கட்டான சூழல்ல உறவுகள் குடுக்கக்கூடிய ஆறுதல் அப்படின்றது நமக்கு தற்காலிகமா தான் மனச சமாதானப்படுத்தும். நமக்கான ஆறுதலும், மாறுதலும் நம்மகிட்ட தான் இருக்குது. வாழ்க்கையில நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னும்போது, எத்தன பேர் நமக்கு ஆறுதல் சொன்னாலும், கடைசியில ஒரு 10 நிமிஷம் நம்ம தனிமையில உட்காந்து அழுது முடிச்சதுக்கப்புறம், நமக்கு நாமே குடுக்கக்கூடிய அந்த தைரியம் தான் நம்மள அடுத்த கட்டத்த நோக்கி பயணிக்க வைக்கும். தெளிவான மனசு எப்பயுமே தனக்கு என்ன தேவையோ, அத மட்டும் எடுத்துக்கிட்டு தன்னோட வாழ்க்கைய ரசிக்கும். தெளிவில்லாத மனசு எல்லாத்தையுமே போட்டு குழப்பிக்கிட்டு தன்னோட நிம்மதிய இழக்கும். எனக்கு மட்டும் ஏன் இவ்ளோ கஷ்டம் அப்படின்னு புலம்பாதீங்க. பக்குவப்பட்ட மனசு அப்படின்றது எதையுமே ஒரு சவாலா தான் பார்க்குமே தவிர, எந்த ஒரு சூழ்நிலையும் கஷ்டமா பார்க்காது. இங்க குறை சொல்றதுக்கு 100 பேர் வருவாங்க. ஆனா, நம்ம பக்கத்து நல்லதே இருந்தாலுமே கூட, அத பாராட்டுறதுக்கு ஒருத்தர் வரமாட்டாங்க. அதனால எப்பயுமே சூழ்நிலைய காரணமா சொல்லாதீங்க. உங்களோட லட்சிய கனவ தொரத்தி அடையணும் அப்படின்றத மட்டும் குறிக்கோளா வைங்க. ஒரு நபர் உங்க மேல ஏதோ ஒரு சில காரணங்கள்னால பொறாமப்படுறாங்க அப்படின்றத நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா, அவங்க முன்னாடி சில விஷயங்கள வெளிக்காட்டுறத நீங்க குறைச்சுக்கோங்க. எதையுமே பொறுமையோட தான் தேடணுமே தவிர, பொறாமையோட தேடக்கூடாது அப்படின்றத அவங்க உணர்றதுக்கு ஒரு காலம் வரும். அதுவரைய இப்படிப்பட்ட நபர்கள் கிட்ட இருந்து உங்கள நீங்க பாதுகாத்துக்கோங்க. ஒரு நபர் தான் நல்லவங்க அப்படின்ற பேர் எடுக்கணும் அப்படின்றதுக்காகவோ, இல்ல மத்தவங்க முன்னாடி தன்னை நல்லவங்களா காட்டணும் அப்படின்றதுக்காகவோ, தன்னோட இயல்பான குணங்கள் எல்லாத்தையுமே மறைச்சு, ஒரு போலியான முகத்திரையோட ரொம்ப நாளைக்கு நல்லவங்க வேஷத்துல சுத்த முடியாது. காலமும் சூழ்நிலையும் நிச்சயம் ஒரு நாள் அவங்களோட உண்மையான குணத்தை வெளிக்கொண்டு வரும். இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையுமே கத்துக் கொடுக்கக்கூடிய 2 விஷயங்கள். ஒண்ணு பணம், இன்னொன்னு உறவுகள். வாழ்க்கையில பணத்தால சேர்ந்த உறவுகளும் உண்டு. பணத்த காரணமா வச்சு பிரிஞ்ச உறவுகளும் உண்டு. யார பத்தியும் அளவுக்கு அதிகமா தெரிஞ்சுக்கவும் வேண்டாம். நம்மள பத்தி அனாவசியமான விஷயங்கள மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கவும் வேண்டாம். 2மே நமக்கு வாழ்க்கையில பிரச்சனைய ஏற்படுத்திரும். அவங்கள மாரி வாழணும், இவங்கள மாரி வாழணும் அப்படின்னு அடுத்தவங்கள பார்த்து ஆசைப்பட்டு ஆடம்பர வாழ்க்கை வாழ நினைச்சோம் அப்படின்னா, அது ஆரம்பத்துல என்னமோ நமக்கு சந்தோஷத்த குடுக்குற மாரி குடுத்து, கடைசியில நம்மள கடன்காரங்களா ஆக்குறது மட்டும் இல்லாம,
நம்ம மான மரியாதைய குறைச்சு, நிம்மதியையும் அடியோட எடுத்துட்டு போயிரும். எல்லாருக்குமே பிடிச்ச மாரி நம்மளால வாழவும் முடியாது. யாருக்குமே நம்மள பிடிக்கலையே அப்படின்றதுக்காக சாகவும் முடியாது. ஏதோ ஒரு சில விஷயங்கள மனசாட்சிப்படி விட்டு குடுத்து அனுசரிச்சு வாழலாம். ஆனா, எல்லா விஷயங்களையுமே விட்டு குடுக்கணும். எல்லாத்துலயுமே அனுசரிச்சு போகணும் அப்படின்னு நம்மளோட வாழ்க்கைய முழுசா விட்டுட்டு வாழ முடியாது. இங்க நடக்கிறத அங்க போய் சொல்றதும், அங்க நடக்கிறத இங்க வந்து சொல்லக்கூடிய நபர்கள் எப்பயுமே யாருக்கும் உண்மையாவும் இருக்க மாட்டாங்க. அவங்களோட இயல்பான குணம் அதுதான் அப்படின்றனால அத மாத்திக்கவும் மாட்டாங்க. அதனால அப்படிப்பட்ட நபர்கள் உங்க கூட இருக்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களோட பர்சனல் விஷயங்கள அவங்க கிட்ட ஷேர் பண்றத குறைச்சுக்கோங்க. யார பத்தி அவங்க சொன்னாலும் அந்த விஷயங்கள பெருசுபடுத்திக்காதீங்க. உங்களோட மன நிம்மதிய நீங்க இழந்துறாதீங்க. உங்கள ஒருத்தவங்க தூக்கி போட்டாங்க அப்படின்னா, துவண்டு போயிறாதீங்க. ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னும்போது உடைஞ்சு போயிறாதீங்க. இங்க ஊக்கப்படுத்தப்பட்டு முன்னேறினவங்கள விட, அவமானப்படுத்தப்பட்டு முன்னேறினவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. அதனால கவலைப்படாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு நாள் இருக்குது. அந்த நாள் நிச்சயம் வரும். அதுக்காக உங்கள நீங்க தயார்படுத்திக்கோங்க.